ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், பாடி சரவணா ஸ்டோரில் கடை பேங்கிள் ஆன்டிக்கில் இருக்கா அக்கா, இந்தா கொஞ்சம் காட்டுங்கன்னுட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. சூப்பரான பேங்கிள்ஸு, அதையும் பேர் பேங்கிள்ஸு, அழகழகான டிசைன்ஸ் இருக்குங்க. நீங்கள் பேராக எடுத்துக்கலாம், இல்லை சிங்கிள் பேங்கிள்கன்னுட்டு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது. அங்கே போய்ட்டு சேம் பேட்டர்னில் சிங்கிள் பேங்கிள் அவைலபிள் இருக்கும் உங்களுக்கு. எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வித்து டேக்கோடு காட்டியிருக்கேன். அதோட வெயிட்டு வேஸ்டேஜ் எவ்வளோ வரும்னுட்டு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே அழகழகான நக்ஷி பேங்கிள்ஸு எப்படி இருக்குது பாருங்கள். பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங், ரெட் ஃபினிஷு, அப்பா 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 ஒன்றா ரெண்டாங்க நகாஸ் மாடலு, அழகழகான பேங்கிள்ஸுங்க. எப்போவுமே நான் சில மாடல்ஸு எத்தனோ ஷாப்பு நான் விசிட் பண்ணியிருக்கேன். சில மாடல்ஸ் தான் பார்த்துருக்கேன். பாடி சரவணா ஸ்டோரில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குங்க ஆன்டிக் பேங்கிள்ஸ். அப்பா அதிரடியான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. நான் ஒரு செட்டாக எடுத்து காட்டுறேன், நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த பேர் பேங்கிள்ஸ் பாருங்கள், ஆன்டிக்கில் பண்ணியிருக்காங்க. கெம்பு ஸ்டோன்ஸு அண்டு ஏடி ஸ்டோன்ஸ் ஜெர்கான் ஸ்டோன்ஸு கலராக பிங்க் அண்ட் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளவருக்கு எனாமல் பாலிஷ் போட்டுட்டு மேலே ஒரு குட்டி ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன் எல்லாம் கழிச்சிட்டு தான் வெயிட்டுங்காங்க. ஸ்டோனோட வித் ஸ்டோன் வித்தவுட் ஸ்டோன்னுட்டு அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் அதுக்கு தான் டேகு காட்டிகிட்ருக்கேங்க. இந்த பேங்கிள் பிளாஸ்டிக் கயிறு போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த த்ரெட் 2 பேங்கிளுக்கு சேர்த்து தான் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பேரை தான் வாங்கணும். இதே மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அடுத்த செக்ஷனில் சிங்கிள் பேங்கிள் கூட உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. வெறும் சிங்கிள் மட்டும் வாங்கணும்னு நினைக்கும் போது அந்த மாதிரி பேங்கிளும் அவைலபிள் இருக்குங்க. இதெல்லாம் அழகாக இருக்குங்க. இதெல்லாம் குந்தன் ஒர்க்ஸ் வச்சு இப்போ எல்லாம் ட்ரெண்டியான பேங்கிள்ஸு. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதுவுமே ஆன்டிக்கில் பண்ணியிருக்காங்க. மேங்கோ ஷேடு, ஒரு ட்ரெடிஷ்னலான ஃப்ளவர் பேட்டர்னு அண்டு குந்தன் ஸ்டோன்ஸு. அப்பா எவ்வளோ அழகாக இருக்குல்ல பேர் பேங்கிள்ஸு. சூப்பராக இருக்குங்க. ஒரு பேங்கிள் 2.5 பவுண்ட்லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஏன்னா ஆன்டிக்கு ஸ்க்ரூ பேட்டர்ன் போது கெட்டியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், வெட்டிங்க்கு ஆப்டாக இருக்கணும் போது இது மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது ஒரு பேங்கில் 26 கிராம்ஸ் இருக்குங்க. அப்போ பேர் வரும்போது உங்களுக்கு எப்படி ஒரு 62 கிராம் அப்படி வரும். அப்படின்னா ஒரு 7 பவுன் அப்படி வருங்க. ஒரு பேங்கில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த பேர்ல்ஸ் எல்லாம் வச்சு அந்த செட்டு அழகாக இருக்குது. அடுத்தது இந்த பேங்கிள்ஸ் பாருங்களேன், எவ்வளோ ப்ராடான பேங்கிளுங்க. ஒரு சைடு ஃபுல்லாக காயின்ஸ் வரும் லக்ஷ்மி அம்மந்து. அடுத்த சைடு ஒரு லீஃப் மாதிரி பேட்டர்னும், கெம்பு ஸ்டோன்ஸ் ஸ்டார் ஃப்ளவர் மாதிரி பெரிய ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குங்க அந்த பேங்கிள் ஸ்க்ரூ பேட்டர்னில். அடுத்தது இந்த பேங்கிள் பாருங்கள். இது ஒரு பேங்கிள் 3 பவுன் கிட்ட வருதுங்க. அந்த ஏடி ஸ்டோன்ஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளவருக்கு பிங்க் எனாமில் பாலிஷ் மாதிரி போட்டுட்டு மேங்கோ ஷேடு எல்லாமே மேங்கோ இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான பேங்கிள் தாங்க. அழகாக கொண்டு வந்திருக்காங்க அந்த பேட்டர்னே பார்க்குறதுக்கு. அடுத்தது இந்த பேட்டர்ன் பேங்கிள்ஸ் பாருங்கள். பேரு ஜெர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பீகாக் ஃபெதர் விரித்த மாதிரி ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி பேட்டர்னுங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பேங்கிள்ஸ் பாருங்கள். இதில் ஃபுல்லு ஒரு ஸ்டார் ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு நடுவில் ஒரு க்ரீன் கலர் ஸ்டோனு. இது ரூபி எமரால்டு கிடையாதுங்க, நார்மல் ஸ்டோன் தான், க்ரீன் கலர் ஸ்டோனும். மற்றபடி ஃபுல்லாக ப்ளைனாக கொடுத்துருக்காங்கங்க. டீசெண்டான லுக் இருக்குது. 2.5 பவுன் வருதுங்க ஒரு பேங்கில். சூப்பராக இருக்குல்ல, டீசெண்ட் லுக் இருக்குங்க. அங்கே அந்த க்ரீன் ஸ்டோன் கிட்ட ஸ்க்ரூ பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பேங்கிள்ஸ் பாருங்களேன். இது நம்மளுக்கு ஒரு முழு யானை எலிஃபெண்ட் நிற்கிற மாதிரி ஒரு மகாராணி மாதிரி ஒரு பேட்டர்னு, அந்த சேரீ கட்டுற மாதிரி ஹாஃப் சென் இருக்கிற மாதிரி மகாலட்சுமி இருக்கிற மாதிரி. அப்பா எவ்வளோ அழகாக பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் பாருங்கள். இது நகாஸ் மாடல் சொல்லுவாங்கல்ல. உள்ள பக்கம் க்ளோஸிங் இருக்கும். இந்த பாருங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் இருக்கும். இது ஒரு பேங்கிலும் 3 பவுன் கிட்ட வருதுங்க. நக்ஷி ஒர்க் மாதிரி பண்ணிவிட்டு செம்மையாக நகாஸ் மாடலில் கொண்டு வந்திருக்காங்க. அழகாக இருக்குது. மகாலட்சுமி அம்மன் உருவம் கிளியராக பிரிண்டட் அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, 26 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. 3.25 பவுன் கிட்ட வருது. அப்போ 2 பேங்கிள் சேர்த்து உங்களுக்கு 6.5 பவுன் வரும். அடுத்தது இந்த செட்டு பேங்கிள் பாருங்கள். இது செட்டு 5 பவுன் கிட்ட வருது. சூப்பராக இருக்குங்க. இந்த பேட்டர்னுமே சிம்பிள் டிசைன் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. பேர் பேங்கிள் வாங்கும்போது யாருக்கு தான் பேங்கிள்ஸ் பிடிக்காதுங்க. இந்த மாதிரி ஆன்டிக்கில் ஒரு வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி லைட் வெயிட்டில் வேணுமுன்னா
செம்மையான பேங்கிள்ஸ் அவைலபிள் இருக்குங்க. அடுத்தது இது ஒரு ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங் டெம்பிள் ஜுவல்லரி சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த பேட்டர்னில் பட்டையாக கொடுத்துருக்காங்க. கெம்பு ஸ்டோன்ஸும் அங்கங்கே வந்திருக்கு. அடுத்தது இந்த பேங்கிள் அதே பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு அங்கே ஒரு ஓவல் ஷேப் மாதிரி தெரியுது இல்லை, அதில் வந்து ஒரு பீகாக் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னும் கெம்பு ஸ்டோன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், இதுவுமே ஆன்டிக் பேங்கிள் திலகம் ஷேப் மாதிரி கொடுத்துட்டு அங்கங்கே கெம்பு ஸ்டோன்ஸு ஸ்க்ரூ பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு விசிறி ஒரு மிளவு, அந்த விசிறி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பேர் பேங்கிள்ஸ் பாருங்கள், இதில் வந்து பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. க்ரீன் ஸ்டோன்ஸ் வருது. சூப்பராக அழகாக ட்ரெண்டியாக இருக்குங்க. இந்த பேங்கிளுமே அழகான பேங்கிள் தான். 5 பவுன் கிட்ட வருதுங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், இது 3 ஒவல் ஷேப்பில் 2 க்ரீன் ஸ்டோனு, நடுவில் பிங்க் ஸ்டோன், ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. திலகம் ஷேப் தான், அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பேட்டர்ன் பேங்கிள்ஸுமே. இது வந்து நம்மளுக்கு 5.5 பவுன் கிட்ட வருங்க, 2 பேங்கிள் சேர்த்து. அழகாக இருக்குல்ல. அடுத்தது இந்த பேங்கிள் பாருங்கள், ப்ராடாக கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மி அம்மன் உருவம் அப்படியே ஃப்ரண்ட்டு கொண்டு வருதுங்க, அவ்வளோ அழகாக இருக்காங்க. செம்மையாக பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய பேங்கிள் தான், அங்கங்கே கெம்பு ஸ்டோன்ஸ்க்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது, இந்த லுக்கே அழகாக இருந்துச்சுங்க. சூப்பரான பேங்கிளுங்க. இதுவுமே ஒரு பேங்கிளே நம்மளுக்கு வந்து 4.25 பவுன் கிட்ட வருதுங்க. அப்போது 8.5 பவுன் 2 பேங்கிள் சேர்த்து. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், கலிசம் ஷேப்பு இருக்கிற மாதிரி அந்த ஷேடு கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் பேட்டர்னில் ரூபி ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரூ பேட்டர்ன் தான், செமி பிளாக் ஆன்டி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்கங்க இந்த பேங்கிள்ஸு. அழகாக இருக்குது. இதுவுமே இந்த மாதிரி த்ரெட் பிளாஸ்டிக்கில் போட்டிருந்தாங்கன்னா பேர் பேங்கிள்ஸுக்கு சேர்த்து அவங்க கொடுக்க மாட்டாங்கங்க, அதையும் சொல்லிடுறேன். இல்லை சிங்கிள் பேங்கில் செட்டாக வச்சுருந்தாலும் நீங்கள் சிங்கிளாக கேட்டு பாருங்கள். இது பாருங்கள், திலகம் ஷேப்பில் ரூபி ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பேங்கிலும் அவைலபிள், சூப்பராக இருக்குது. அடுத்தது இந்த பேர் பேங்கிள்ஸ் பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அப்படியே ஒரு லுக்கு தெரியுது பாருங்கள், ஆன்டிக் லுக்கு தெரியுது. அந்த ஸ்க்ரூ கிட்ட மகாலட்சுமி அம்மன் இருக்கிற மாதிரி, லீஃப் இருக்கிற மாதிரி. இந்த பேங்கிள் வந்து ஒரு பேங்கிலே 16 கிராம் தான் வருதுங்க. அப்போ 4 பவுன் வருதுங்க 2 பேங்கிள் சேர்த்து. அழகாக இருக்குல்ல, 2 பவுனுக்கு ஒரு ஆப்டான பேங்கிள் தாங்க. சூப்பராக இருக்குது பாருங்களேன். அடுத்தது இந்த மாதிரி நம்மளுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் வச்ச பேர் பேங்கிள்ஸும் அவைலபிள் இருக்குங்க. சூப்பராக இருக்குது இந்த பேர் பேங்கிள்ஸுமே. இதெல்லாம் வெட்டிங்க்கு அழகான பேங்கிளுங்க. இந்த பேங்கிள் கடா பேங்கிள் பாருங்களேன், ஸ்ரீகிருஷ்ணர் பில்லாங்குரு வச்சுட்டு ஃப்ளூட் வச்சுட்டு நின்று இருக்காருங்க. நகாஸ் மாடலில் பண்ணியிருக்காங்கங்க. ஜர்கான் ஸ்டோன்ஸு ஒயிட் கலர் அண்டு ரூபி எமரால்டு ஆட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேல இருந்துச்சுங்க, எடுத்து கொடுங்கன்னு சொன்ன 60 கிராம் இருக்குங்க. 7 பவுன் கிட்ட இருக்குது. செம்மையாக இருந்துச்சுங்க. சூப்பரான ஒரு கடா பேங்கிள் தாங்க இது. நான் அடுத்த விலாகில் ஃபுல் அண்ட் ஃபுல் கடா பேங்கிள்ஸ் தான் காட்டியிருக்கேன். இந்த விலாக் எல்லாம் பேர் பேங்கிள்ஸ் கடா பேங்கிள்ஸ் காட்டியிருக்கேன்ல ஆன்டிக்கில். அப்போ எப்படி இருந்துச்சு தெரியுங்களாங்க இதோட லுக்கு. ஆஹா, எவ்வளோ அந்த ஒர்க் ஃபினிஷிங் பாருங்கள். அதுக்கு கவுக்கு பேக் சைடு நம்ம மாடு அவ்வளோ அழகாக அவர் நின்றுட்டு பில்லாங்குவி அந்த ஃப்ளூட் வச்சுட்டு அப்படியே வாசிக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னு செம்மையாக இருந்துச்சுங்க இந்த கடா பேங்கில். 6 பவுனு 7 பவுனு 8 பவுனு அந்த மாதிரி வெயிட்டில் இருக்கக்கூடியதுங்க. இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்